ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு டு கெட் கெட் குருஃபைட். குருஃபைட். என்ன குருவே, ப்ரமோஷன்னு கேள்விப்பட்டேன். ஹைக்கெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு எப்படியும் டபுள் த டைம் வாங்கியிருப்பீங்க. ப்ரொமோஷன் தான், ஆனால் சேலரியில் ஒரு சேஞ்சும் இல்லை குருவே. ஓ, ட்ரை ப்ரமோஷனா அப்போது? ட்ரை ப்ரமோஷனா? ப்ரமோஷன் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ட்ரை ப்ரமோஷன்? சரி, ப்ரமோஷன்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரொமோஷன்னா என்ன? நம்ம டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது கூடவே நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை ப்ரமோஷன்னாலும் அதே தான், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சேலரி மட்டும் நீங்கள் என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதையே தருவாங்க. அப்படி எப்படிங்க பண்ண முடியும்? கம்பெனிஸில் ஒரு சில நேரம் சேல்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் கொடுக்க வேண்டிய பட்ஜெட் அலோகேட் பண்ண முடியாததுனால அவங்களால அந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியாது. அதே சேலரிக்கு ஒர்க் மட்டும் ஜாஸ்தியானா நான் எப்படி மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன்? இது எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. மிட் டு சீனியர் லெவலில் இருக்க எம்ப்ளாயீஸ் இந்த அடிஷ்னல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ஏங்க எனக்கு இப்போ நடக்கணும்? இது இப்போ நடக்கிறது இல்லை, இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். 8% இருந்த இந்த ட்ரை ப்ரமோஷன் இப்போது 13% உயர்ந்திருக்கு. இதுக்கு இப்போ ட்ரை ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுனால இது உங்களுக்கு புதுசாக தெரியுது, அவ்வளோதான். அப்போது இந்த ட்ரை ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்ததுன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக சொன்னீங்க குருவே. என்ன மாதிரியே எத்தனை பேருக்கு ட்ரை ப்ரமோஷன்ஸ் வந்தது அண்ட் அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை ப்ரமோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. Subscribe Get Gurified for more such interesting contents. Thank you.